ஹலோ கோடஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேசிக் லெவல் ஆஃப் HTML அண்ட் பேசிக் லெவல் ஆஃப் CSS யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதையும் ஒன்று எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, Shift+1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வரும். நீங்கள் அது வந்தவொடனே டேப் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த பாய்லர் பிளேட் கோட் வந்து ஓப்பன் ஆகிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து HTML5 அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலும் அதே சேம் பாய்லர் பிளேட் கோடு வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ இதில் வந்து எட்டில் மெட்டா டேக்னு 2 டேக் வந்து டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கு இல்லைங்களா. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ மெட்டான்றது என்ன அப்படின்னா ஒரு மெட்டடேட்டா. அந்த மெட்டடேட்டான்றது என்ன அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் எதை பற்றினது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மெட்டாவில் கொடுப்போம். சார் செட்டுன்றது கேரக்டர் செட். இந்த கேரக்டர் செட் வந்து UTF-8 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த கேரக்டர் செட் எதுக்கு UTF-8ன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இது வந்து உலகம் ஃபுல்லாகவே யூனிஃபைடாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். இந்த UTF-8ஓட அப்ரிவேஷன் என்னென்னா UCS ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மெட் 8 அப்படின்னா வேர்ல்டு வைடாகவே நம்ம இந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த கன்ஃபியூஷன்ஸுமே வராது அப்படின்றது தான். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி எப்படின்னா வேறு காண்டினென்ட்டில் வேறு ஃபார்மெட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரு காண்டினென்ட் விட்டு அனதர் காண்டினென்ட்டுக்கு இந்த ஃபைலை சென்ட் பண்ணுறப்ப ஒரு சில விஷயம் வந்து அவங்களுக்கு புரியாமல் இருந்தது. இப்போ இந்த மாதிரி வந்து புரியாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இது காமனாக க்ரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த UTF-8. நெக்ஸ்ட் வந்து மெட்டா வியூபோர்ட் கண்டென்ட் வந்து டிவைஸ் வித் அப்படின்னு கொடுத்துருக்குறது. இப்போ நம்மளோட கண்டென்ட் வந்து எந்த வித்தாக இருந்தாலுமே இது வந்து அந்த டிவைஸ் வித்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அப்படின்னா என்ன டிவைஸ் அப்படின்னா, நம்ம மொபைல்லையும் நம்மளோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நம்மளோட லேப்டாப்லேயும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஒரு டேப்ல ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பார்க்கலாம். இப்போ எல்லா டிவைஸுமே வந்து டிஃப்ரெண்ட் விண்டோ சைஸ் டிவைஸ் வித் வந்து இருக்கும். இப்போ இந்த எல்லா டிவைஸ் வித்துக்கும் ஏற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அப்படின்ற சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த மெட்டா டேக்ல இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டைட்டில். நம்ம டைட்டில் ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய நம்மளோட வெப்சைட்டுக்கு நம்ம வெப்சைட்டோட டேபுக்கு நம்ம ஓனாக ஒரு நேம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டைட்டில் டேக் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண முடியும். இதில் பாருங்கள், நான் கொடுக்க போகிறேன் மை பர்சனல் போர்ட்ஃபோலியோ அப்படின்ற நேம் வந்து நான் கொடுத்துருக்குறேன். அந்த நேம் கொடுத்தோன்னே பாருங்கள், நம்மளோட டைட்டிலில் அந்த வேல்யூ, நம்மளோட டேபோட டைட்டிலில் அந்த வேல்யூ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே நம்ம பாடி செக்ஷனில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சிமேட்டிக் எலமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த சிமேட்டிக் எலமெண்ட் வந்து ஹெட்டர். இந்த சிமேட்டிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ். இது வந்து நார்மல் டிவ் மாதிரி தான் ஒர்க் ஆகும். நம்ம எதுக்காக ஹெட்டர் அப்படின்ற ஒரு சிமேட்டிக் எலமெண்ட் பர்டிகுலராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் கோட் வந்து ஹெட் செக்ஷனாக குறிப்பிடுது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம ஹெட்டர் அப்படின்ற ஒரு சிமேட்டிக் எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே நான் ஒரு H1 டேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த H1 டேக்கு தேவையான ஒரு கண்டென்ட் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு மை போர்ட்ஃபோலியோ. அடுத்து ஒரு பேராகிராஃப் டேக் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளேயும் ஒரு சில கண்டென்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சேவ் பண்ணதும் நம்மளோட அவுட்புட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த ஹெட்டர் செக்ஷனுக்கு நான் சில ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை எங்கே ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளோட ஹெட் செக்ஷனுக்குள்ளே நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய டேக் தான் வந்து ஸ்டைல். இது என்ன டைப் ஆஃப் ஸ்டைல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து இன்டர்னல் ஸ்டைல். இன்டர்னல் ஸ்டைல் அப்படின்றது நம்ம HTML ஃபைலுக்குள்ளேயே நம்ம ஒரு ஸ்டைல் டிக்ளேர் பண்ணுறது வந்து இன்டர்னல் ஸ்டைல். நம்ம ஒரு டேக்குள்ளேயே டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது இன்லைன் ஸ்டைல். நம்ம ஒரு ஸ்டைலை வந்து வெளியே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி நம்ம அதை HTMLோட லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் ஸ்டைல். நான் இப்போ கிரியேட் பண்ண போகிறது இன்டர்னல் ஸ்டைல். இப்போ ஸ்டைலுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு என்டையர் பாடி செக்ஷனுக்கும் ஒரு சில ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துட்றேன். அதுக்கு வந்து நான் பாடின்ற ஒரு எலமெண்ட்டை டைரெக்டாகவே என்னால் அதோட டேக் நேம் வச்சு கால் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ளே நான் தேவையான ஸ்டைல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஏரியல் ஃபாண்ட் எனக்கு தேவை அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லைன் ஹைட் ஆட் பண்ணிக்கிறேன். லைன் ஹைட் வந்து 1.6. நெக்ஸ்ட் வந்து பேடிங் 0. நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் 0 ஆட் பண்ணிக்கிறேன்.
அடுத்து வந்து அதுக்கான பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கலர் வரும், பியூர் ஒயிட். இப்போ நான் வந்து பாடிக்கான ஸ்டைல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஹெட்டர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டேகுக்காக நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த டேக் நேம் வச்சே கால் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து #333. இது வந்து டார்க் கிரே கலர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அடுத்து வந்து கலர் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா #FFF. இது வந்து ஒயிட் கலர். நெக்ஸ்ட் வந்து பேடிங் வந்து 20px கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் அலைன் எப்படி அலைன் ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், சேவ் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம சேஞ்சஸ் வந்து பக்காவாக ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஹெட்டர் செக்ஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற H1க்கும் நான் வந்து ஒரு சில ஸ்டைல் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதனால் ஹெட்டர் ஆஃப் H1. இது என்ன அப்படின்னா ஹெட்டர் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு H1க்கு தான் இது ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்ற நான் பர்டிகுலராகவே மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் மார்ஜின் வந்து 0 கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத இந்த டாப் மார்ஜின் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேவ் பார் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த நேவ் பார் அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒன் ஆஃப் தி சிமெட்டிக் எலமெண்ட்ஸ் தான். இந்த நேவுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா நம்ம வந்து லிங்க்ஸ் எல்லாமே கொடுப்போம், ஹைப்பர் லிங்க்ஸ். இந்த ஹைப்பர் லிங்க்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பேஜ்லேருந்து நம்ம வேற ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆகி போகலாம். இல்லை நம்ம பேஜுக்குள்ளேயே ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணி போகணுன்னாலும் இந்த ஹைப்பர் லிங்க்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு லிஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட் ஐட்டம்குள்ளே தான் நான் வந்து ஹைப்பர் லிங்க் ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஹைப்பர் லிங்க் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஆங்கர் டேக் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆங்கர் டேக்குள்ளே நம்ம href ஆட்ரிபியூட்டுக்குள்ளே வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் அது வந்து சேஞ்ச் ஆகி போகும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல about அப்படின்னு லிங்க் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நேம் வந்து about me அப்படின்னு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதே போல் நான் இன்னும் 3 ஹைப்பர் லிங்க்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறேன். செகண்ட் ஹைப்பர் லிங்க் வந்து ஸ்கில்ஸ், தேர்ட் ஹைப்பர் லிங்க் வந்து ப்ராஜெக்ட்ஸ், ஃபோர்த் ஹைப்பர் லிங்க் வந்து கான்டாக்ட். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேவ் பண்ண உடனே பாருங்கள் என்ன ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட அன்ஆர்டர் லிஸ்ட்டோட ஸ்டைல்ஸு அண்டு ஆங்கர் டேக்கோட ஸ்டைல்ஸோட நம்மளோட கண்டென்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அன்ஆர்டர் லிஸ்ட்டோட ஸ்டைல் வந்து டாட்டு, ஆங்கர் லிங்கோட டிஃபால்ட் ஸ்டைல் வந்து டெக்ஸ்ட் ப்ளூ கலரும் அண்டர்லைனும் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்டைல்ஸ் வந்து தேவையில்லை. நான் வந்து ஸ்டைல்ஸ் வந்து இப்போ மாற்ற போகிறேன். அந்த ஸ்டைல்ஸ் எங்கே ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட ஹெட் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டைல் டேகுக்குள்ளே நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நேவ் பார்க்குள்ளே இருக்கக்கூடிய பர்டிகுலர் யூஎலுக்கு தான் சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணுறதுனால அது ரெண்டையும் நான் வந்து அந்த டேக் நேம் வச்சு நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். இதில் வந்து லிஸ்ட் ஸ்டைல் நமக்கு தேவையில்லை, அதனால் நான் லிஸ்ட் ஸ்டைல் நன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நமக்கு வந்து பேடிங் வந்து 0 அண்டு டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டராக இருக்கணும். அண்ட் பேக்ரவுண்ட் வந்து #444 கொடுக்குறேன். டார்க் கிரே கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சேவ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நம்ம சேஞ்சஸ் வந்து பக்காவாக ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் இதில் என்ன அப்படின்னா யூஎலுக்கான ஸ்டைல் மட்டும்தான் ரிமூவ் ஆயிருக்கோ தவிர நம்மளுக்கு ஆங்கர் லிங்கோட ஸ்டைல்ஸ் வந்து அப்படியே இருக்குது. இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். நான் திரும்ப nav UL LI A அப்படின்னு கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிவிட்டு அதோட கலர் நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். கலர் வந்து #FFF ஒயிட் கலர் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன், நமக்கு எந்த டெக்கரேஷனும் தேவையில்லை, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து அந்த ஆங்கர் லிங்க் மேலே அவர் பண்ணுறப்ப, அவர் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப எனக்கு என்ன டைப் ஆஃப் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் தேவை அப்படின்றத அடுத்து கொடுக்க போகிறேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன், நான் வந்து அந்த ஆங்கர் லிங்க் கண்டென்ட் மேலே மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப எனக்கு அண்டர்லைனாக காட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதை பாருங்கள் எல்லாமே ஒயிட் கலரில் மாறிடுச்சு. இப்போ நான் வந்து மவுஸ் ஓவர் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் கான்டாக்ட் மேலே, இங்கே பாருங்கள் கான்டாக்ட் கீழே அண்டர்லைன், ப்ராஜெக்ட்ஸ் கீழே அண்டர்லைன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அண்டர்லைன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு.
இப்போ வந்து இந்த லிங்க்ஸை வந்து நம்ம ஹரிசாண்டலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா nav ul அண்டு லிஸ்ட் ஐட்டம் கால் பண்ணிவிட்டு அதோட டிஸ்பிளே வந்து நான் மாற்றிக்கிறேன். டிஸ்பிளே வந்து இன்லைன் அண்டு மார்ஜின் ரைட் வந்து 20px கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இன்லைன் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட HTML எலமெண்ட்ஸில் 2 டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தோம், இன்லைன் எலமெண்ட் அண்டு பிளாக் லெவல் எலமெண்ட். இப்போ இன்லைன் எலமெண்ட் அப்படின்றது என்னன்னா, நம்மளுக்கு அந்த எலமெண்ட் வந்து எல்லாமே ஒரே லைன்லேயே வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும், அதுதான் இன்லைன் எலமெண்ட். அதே போல தான் எனக்கு அந்த லிஸ்ட் ஐட்டம் எல்லாமே ஒரே லைனில் டிஸ்பிளே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதோட டிஸ்பிளே வந்து நான் இன்லைன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து நான் மாற்றிருக்கிறேன். இப்போ பாருங்க, நம்மளோட அவுட்புட் வந்து பக்காவாக வந்துடுச்சு. அடுத்த செக்ஷன் வந்து எபோட் அப்படின்னு ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து செக்ஷன் அப்படின்ற ஒரு சிமெட்டிக் எலமெண்ட்டை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஐடி கொடுத்துக்கிறேன். ஐடி வந்து எபோட். அதுக்குள்ள S2 ஆட் பண்ணிக்கிறேன். S2 வந்து எபோட் மீ. அப்புறம் அதுக்கு இமேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜோட SRC என்ன அப்படின்னா சோர்ஸ். அது அந்த சோர்ஸ் எங்கே? லோக்கல் சோர்ஸ். லோக்கல் சோர்ஸ் எப்பயுமே நம்ம ரிலேட்டிவ் பாத் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லோக்கல் சோர்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லாஷ் வச்சு அக்சஸ் பண்ணலாம். நான் இமேஜஸில் ஒரு இமேஜ் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ட் அப்படின்றது என்னென்னா, நம்ம இமேஜுக்கான ஆல்டர்னேட் நேம். நான் இதுக்கான நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்ம இமேஜ் வந்து சூப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இமேஜுக்குள்ள இன்னொரு கண்டென்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது வந்து p டேக்ல கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த செக்ஷனுக்கும் ஒரு சில CSS ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து என்னோட ஸ்டைல் டேக்குள்ளே போய்க்கிறேன். ஸ்டைல் டேக்கில் நான் அந்த செக்ஷனையே நான் வந்து இங்கே கால் பண்ணிக்கிறேன். செக்ஷன் கால் பண்ணிவிட்டு அந்த செக்ஷனுக்கான ஒரு சில CSS ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்க போகிறேன். பேடிங் வந்து 20px. அடுத்து மார்ஜின் வந்து 20px. அடுத்து பேக்ரவுண்ட் #FF அண்டு பார்டர் ரேடியஸ் 5px கொடுத்து நான் இப்போ சேவ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அடுத்து வந்து செக்ஷனோட S2க்கும் நான் ஒரு சில CSS ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். செக்ஷன் S2ல மார்ஜின் டாப் 0 அப்படின்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு இந்த இமேஜ் இந்த மாதிரி தெரிய வேண்டாம், எனக்கு இந்த இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் மாற்றணும்னு நினைக்கிறேன். இப்போ அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா, இப்போ இந்த இமேஜுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து ப்ரொஃபைல் -imgன்னு ஆட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ் நேமை நான் வந்து இந்த ஸ்டைல் டேக்குள்ளே நான் கால் பண்ணி அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். இப்போ கிளாஸ் எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டாட் வச்சு தான் அக்சஸ் பண்ணணும். டாட் ப்ரொஃபைல் -imgன்னு கொடுத்துட்டு அதுக்கான வித்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா வித்து நமக்கு வந்து பெருசாக இருக்குது. நீங்கள் வித்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஹைட்டையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ நம்ம இமேஜஸ் பொறுத்த வரைக்கும் வித்து மட்டும் கொடுத்தாலே போதும், ஹைட்டும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அடுத்து பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து 50% ஆஃப் பார்டர் ரேடியஸ் தேவைப்படும். அடுத்து வந்து ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி எதுக்கு அப்படின்னா, இந்த இமேஜ் வந்து லெஃப்ட் தெரியணுமா ரைட்டு தெரியணுமான்னு நம்ம மென்ஷன் பண்ணுறது தான். நான் லெஃப்ட் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து மார்ஜின் ரைட் வந்து 20px கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம அவுட்புட் வந்து சூப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. அடுத்த செக்ஷன் வந்து நான் ஸ்கில்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டேக் வந்து செக்ஷன் தான், ஒரு சிமெட்டிக் டேக். இதுக்கு இந்த சிமெட்டிக் டேக்கும் நான் ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இதில் ஃபுல்லாகவே ஸ்கில்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதனால் இதுக்கான ஐடியை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இந்த ஐடியில் நான் S2 ஆட் பண்ணிக்கிறேன். S2ல ஸ்கில்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த செக்ஷனுக்கும் S2க்கும் நான் ஆல்ரெடி சில ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே இதில் டிஃபால்ட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ அடுத்து வந்து இதுக்குள்ளே நான் ஸ்கில் செட்டை வந்து ஆட் பண்ண போகிறேன். அது எப்படி ஆட் பண்ண போகிறேன்னா, ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். நான் UL டேக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு லிஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த லிஸ்ட் ஐட்டமில் நான் கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். HTML
அண்டு சிஎஸ்எஸ் கொடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு லிஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ண போகிறேன். அதில் ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்த லிஸ்ட் ஐட்டமில் ரியாக்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்த லிஸ்ட் ஐட்டமில் ரெஸ்பான்சிவ் டிசைன். அடுத்த லிஸ்ட் ஐட்டமில் வெர்ஷன் கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், என்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு அவுட்புட் சரியாக வரல இல்லைங்களா? அந்த அவுட்புட் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம ஒரு சில சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ அதுக்கான சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு. இப்போ நான் வந்து ஸ்டைல் செக்ஷனுக்குள்ளே போய் ஒரு யூஎலோட ஸ்டைல்ஸ் வந்து மாற்ற போகிறேன். நான் யூஎல்ட்டு டைரெக்டாகவே அந்த டேக் அக்சஸ் பண்ணுறேன். அக்சஸ் பண்ணிவிட்டு அதோட லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் ஸ்டைல் டைப் ஆல்ரெடி வந்து டிஸ்காக தான் இருக்குது. அதை நான் வந்து சர்க்கிள் அப்படின்னு மாற்றிக்கிறேன். அதுக்கு வந்து மார்ஜின் லெஃப்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மார்ஜின் லெஃப்ட் வந்து 150 px வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் சேவ் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாமே அலைன் ஆகிட்டு நம்மளுக்கு சூப்பராக டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து அடுத்த செக்ஷன் ஆட் பண்ண போகிறேன். அடுத்த செக்ஷன் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கும் வந்து செக்ஷன் அப்படின்ற அந்த சிமெட்டிக் டேக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த செக்ஷனுக்கு நான் ஐடி கொடுத்துக்கிறேன். ஐடி ஈக்குவல் டு ப்ராஜெக்ட்ஸ். ஐடி கொடுத்துட்டு உள்ளே வந்து நான் S2 ஆட் பண்ணிக்கிறேன். S2ல் மை ப்ராஜெக்ட்ஸ் நான் சேவ் பண்ண உடனே ஆல்ரெடி நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கூடிய ஸ்டைல் வந்து இதுக்கு அப்ளை ஆகிடும். பாருங்கள், சூப்பராக அப்ளை ஆகிடுச்சு. அடுத்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே என்னோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ண போகிறேன். அது எப்படி லிஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி லிஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு டேபிள் டேக் யூஸ் பண்ணுறேன். டேபிள் அதுக்குள்ளே டிஎட்டும் வந்து ஒன் டைப் ஆஃப் சிமாட்டிக் எலமெண்ட் தான். இது வந்து ஜஸ்ட் இது ஹெட் செக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். மற்றபடி எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் இது கிடையாது. இப்போ டிஎட்ல டிஆர் யூஸ் பண்ணிக்கிறேன். டிஆர்ன்றது டேபிள் ரோ. இந்த டேபிள் ரோக்குள்ளே நான் டேபிள் ஹெட் கொடுத்துக்கிறேன். டிஹெச்ல நான் ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன் ப்ராஜெக்ட். அடுத்து ஒரு டிஹெச்ல அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு டிஹெச்ல டெக்னாலஜிஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் டேபிள் ஹெட் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கான டேட்டாஸ் கிரியேட் பண்ண இல்லையா, அது வந்து டிபாடி அப்படின்ட்டு இன்னொரு சிமாட்டிக் டேக் இருக்குது. அந்த டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுலேயும் நம்ம டேபிள் ரோவாக டிஸ்பிளே பண்ணிட்டு அதில் டேபிள் டேட்டாவாக இதை டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ டேபிள் டேட்டாவில் நான் ஒரு ஐஎம்ஜி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே காலம்கே நம்ம மல்டிபிள் டேட்டாஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜில் நான் வந்து இமேஜை எம்டியை விட்டுறேன். அடுத்து வந்து பிடேக் ஆட் பண்ணிக்கிறேன். பிடேக்கில் இது என் ப்ராஜெக்ட்டுக்கு நேவிகேட் ஆகக்கூடிய லிங்க் அப்படின்றனால நான் வந்து ஆங்கர் லிங்க் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அதுலேயும் எதுவும் இல்லை, அதனால் நான் எம்டியை விட்டுட்டு ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட அவுட்புட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ப்ராஜெக்ட் 1ன்றது அந்த ஆங்கர் லிங்கோட டிஃபால்ட் ஸ்டைல் க்ரியேட் ஆகி நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ அடுத்த டேட்டாவும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து டிடியில் ரெஸ்பான்சிவ் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்படின்னு ஆட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு டிடி ஆட் பண்ணிக்கிறேன். அதில் HTML, CSS, JavaScript இது மூணையும் ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்ம வந்து பக்காவாக நம்மளோட அவுட்புட் வந்து இங்கே ஷோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்ன, நம்மளுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்டாகவும் நியர்பையாகவும் அந்த அவுட்புட் காட்டுறதுனால நம்ம இதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டைல்ஸ் கொடுத்து இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து மேலே ஸ்க்ரால் பண்ணி போய் நம்மளோட ஹெட் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டைல் டேக்குள்ளே நான் டேபிள் அப்படின்ற மெயின் டேக்கே கால் பண்ணி அதுக்கான வித்தை நான் வந்து கொடுத்துக்கிறேன். வித்து வந்து 100% என்னோடய பேஜ் ஃபுல்லாகவும் அந்த டேபிள் காட்டணும் அப்படின்றது. இதில் வந்து பார்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பார்டர் வந்து இதில் வந்து பார்டர் கொலாப்ஸ் கொடுத்துக்கிறேன். மார்ஜின் டாப் வந்து 20 px கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து டேபிளுக்கு எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து டேபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய டேக் வந்து அப்ளை பண்ணோன்னா டேபிள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஹெச், அடுத்து டேபிள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிடி
இப்போ இந்த ரெண்டுக்குமே ஒரே டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் ஆட் பண்ண போகிறதால ரெண்டுமே ஒரே லைன்லேயே நான் கால் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பேடிங் 10px ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்டர் ஆட் பண்ண போகிறேன். பார்டர் 1px சாலிட் ஒயிட் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து நம்ம அந்த டேபிள் இமேஜுக்கு ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணிக்கலாம். வித் வந்து 100px, ஹைட் வந்து ஆட்டோ அப்படின்னு கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட டேபிள் வந்து சூப்பராக க்ரியேட் ஆகிடுச்சுங்க. இதில் வந்து இந்த பார்டர் கொலாப்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம வந்து பார்டர் மட்டும் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்ப்போமா? இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எப்படி அவுட்புட் வருது. ஒரு ரெக்டாங்கிளாக நமக்கு வந்து அவுட்புட் வருது. இந்த மாதிரி வராமல் நமக்கு ப்ராப்பர் டேபிளாக வரணுன்றனால தான் இந்த பார்டர் கொலாப்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பழையபடி நமக்கு சிங்கிள் லைனே வந்து இதில் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எத்தனை செக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, அபவுட் மீ கிரியேட் பண்ணிட்டோம், ஸ்கில்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம், ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து கான்டாக்ட் கிரியேட் பண்ணலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். அதே சேம் செக்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செக்ஷனுக்கு ஐடி கொடுத்துக்கலாம். ஐடி ஈக்குவல் டு கான்டாக்ட். அதில் S2 கொடுத்துக்கலாம். S2ல கான்டாக்ட் மீ அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. பாருங்க, அதோட டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்க ஸ்டைல் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதுக்குள்ள ஒரு ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு யூசர் வந்து அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் வந்து நமக்கு அனுப்பணும் இல்லையா? அதனால நான் ஒரு ஃபார்ம் மூலிமா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்றனால ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த லேபிள் வந்து ஃபார்ம் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த லேபிள் வந்து நம்ம ஃபார்மை தவிர எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். இந்த லேபிள் வந்து நேம் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து இன்புட். ஏன்னா நம்ம இன்புட் பாக்ஸில் தானே நம்ம வாங்க போகிறோம். அதனால் இன்புட் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நேம் வேணாலும் சேம் நேம் கொடுத்துக்கலாம், ஐடி வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஐடி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு எலமெண்ட்டை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஐடின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெக்வயர்டு. இந்த ரெக்வயர்டு எதுக்கு அப்படின்னு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த லேபிளில் நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னா இமெயிலில் இன்புட் டைப்பும் வந்து இமெயில் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நேம்ஸ் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம், இமெயில் சேம். அடுத்து வந்து ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த லேபிளில் வந்து மெசேஜ், அவங்க என்ன மெசேஜ் நமக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அது இந்த மெசேஜ் பாக்ஸில் டைப் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணால் போதும். இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது வந்து டெக்ஸ்ட் ஏரியா. இந்த டெக்ஸ்ட் ஏரியா எதுக்கு அப்படின்னா, ஒரு யூசர் வந்து மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னா அது டெக்ஸ்ட் ஏரியா மூலயமா டைப் பண்ணி அனுப்பலாம் ஈஸியாக. இதுலேயும் வந்து நான் அந்த ரெக்வயர்டு அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறேன். இமெயிலையும் நான் ரெக்வயர்டு அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம அவுட்புட் பார்த்தா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபார்ம் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு இன்லைன் எலமெண்ட் அப்படின்றனால எல்லாமே நமக்கு சிங்கிள் ரோவாக வந்திருக்கு. நமக்கு இந்த மாதிரி காட்டணும் அப்படின்னா யூசருக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஒரு சில சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்மோட ஸ்டைல்ஸை மாற்றலாம். இதுக்கு வந்து நம்ம மேலே ஸ்க்ரால் பண்ணி நம்ம ஹெட் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டைல் டேக்குள்ளே போயிட்டு ஃபார்ம்ன்ற டேக்கை அதோட நேம் வச்சு நான் கால் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்ம் டேக்குள்ளே இருக்கக்கூடிய லேபிளையும் நான் நேம் வச்சு கால் பண்ணியிருக்கேன். இதுக்கான ப்ராப்பர்ட்டி என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, அலைன் செல்ஃப் வந்து சென்டர். எனக்கு வந்து இது சென்டராக அலைனாக இருக்கணும். அடுத்து வந்து ஃபார்ம் இன்புட்டுக்கும் நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபார்ம் இன்புட், ஃபார்ம் டெக்ஸ்ட் ஏரியா ரெண்டுத்துக்குமே ஒரே சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். அதனால் ரெண்டுமே ஒரே லைன்லேயே கொடுத்துருக்கேன். வித் வந்து 100% இருக்கணும். பேடிங் வந்து 10px இருக்கணும். அடுத்து பார்டர் வந்து 1px சாலிட் DDD ஒயிட். அடுத்து வந்து பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். பார்டர் ரேடியஸ் வந்து 5px. இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணது பாருங்கள், நம்மளுக்கு நேம், இமெயில் அண்டு
மெசேஜ் வந்து பக்காவாக நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஃபார்மில் நம்ம சப்மிட் பட்டன் வந்து மிஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து சப்மிட் பட்டனும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்ட அப்புறம் அதை சப்மிட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு சப்மிட் பட்டன் தேவை. நான் வந்து பட்டன்ற டேக் யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதோட டைப் வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னா சப்மிட். சப்மிட் கொடுத்தாச்சு. இதில் பட்டனோட நேம் வந்து சென்ட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணலாம். பாருங்கள், சென்ட் மெசேஜ்ன்றது டிஃபால்ட் ஸ்டைலிங்கோட வந்திருக்கு. நமக்கு இந்த டிஃபால்ட் ஸ்டைலிங் தேவையில்லை. நம்ம இந்த பட்டனுக்கும் ஒரு சில ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணி அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். மேலே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார்முக்குள்ளே இருக்கக்கூடிய பட்டன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு ஃபார்ம் கூப்பிட்டு ஃபார்ம் பட்டன் கொடுத்துட்டோம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிரிட், காலம் வந்து ஸ்பேன் 2 கொடுத்துக்கலாம். பேடிங் வந்து 10 px. அடுத்து பேக்ரவுண்ட் வந்து #333 கிரே கலர். அடுத்து வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் கலர் வந்து #FF ஒயிட் கலர். அடுத்து பார்டர், பட்டனோட பார்டர் கொடுத்துக்கலாம். பார்டர் நமக்கு எதுவும் தேவையில்லை, நான் கொடுத்து. அடுத்து பார்டர் ரேடியஸ் கொடுத்துப்போம் 5 px. அடுத்து கர்சர் வந்து நமக்கு பாயிண்டராக வரணும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு முறையும் அந்த பட்டன் மேலே ஹவர் பண்ணுறப்ப எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் காட்டணும் அப்படின்றனால அந்த ஹவர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஹவர் ஒன்றும் இல்லைங்க, நம்ம மவுஸ் வந்து அந்த பட்டன் மேலே மூவ் பண்ணுறப்ப நமக்கு சேஞ்சஸ் காட்டணும் இல்லைங்களா, அந்த சேஞ்சஸ்க்காக தான் இந்த ஹவர் அப்படின்றது. இதோட பேக்ரவுண்டும் மாற்றிக்கிறேன் #555. இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு பார்ப்போம் நம்மளோட அவுட்புட். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நான் வந்து மவுஸ் ஓவர் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், சேஞ்சஸ் நமக்கு நல்லாவே தெரியுது. டார்க் கிரேவாக இருக்கிறது லைட் கிரேவாக நம்மளுக்கு மாறுது இல்லைங்களா. இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபைனலி நம்ம இன்னொரு செக்ஷன் மட்டும் ஆட் பண்ணலாம். அது வந்து ஃபூட்டர் செக்ஷன். அது கீழே வந்துட்டு அதுக்கு வந்து ஃபூட்டர் அப்படின்ற ஒரு சிமேட்டிக் எலமெண்ட்டே இருக்குது. நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபூட்டர் இல்லை பி டேக் யூஸ் பண்ணிக்கலாம். பி டேக்கில் அண்ட் COPY காப்பி. இது என்னன்னு கேட்குறீங்களா, இது வந்து என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து லெஸ்ஸர் தென், கிரேட்டர் தென் இதெல்லாமே வந்து நம்ம போட முடியாது. ஏன்னா லெஸ்ஸர் தென்னும் கிரேட்டர் தென்னும் நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக்லையும் ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து லெஸ் தென்னும் லாஸ்ட் கேரக்டர் வந்து கிரேட்டர் தென் சிம்பிளும் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்மளோட HTML ப்ராஜெக்டில் இந்த மாதிரி லெஸ் தென் கிரேட்டர் தென் வேணும் அப்படின்னா நம்ம நேராக வந்து அந்த லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். பாருங்கள், அண்ட் LT செமிகாலன் கொடுத்துட்டோம் அப்படின்னா சேவ் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு லெஸ் தென் சிம்பிள் வந்து இங்கே பிரிண்டாக இருக்குது. அதுக்காக தான் இந்த என்டிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம இதை கிளியர் பண்ணிடலாம். இப்போ வந்து அண்டு காப்பின்றது நமக்கு அந்த காப்பிரைட் சிம்பிள் வந்து டிஸ்பிளே பண்ணோம். இப்போ வந்து 2024 U2 கோடர் டாட் ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்டு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நம்ம சேவ் பண்ண நம்ம அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா கீழே பாருங்கள், எந்த ஒரு ஸ்டைலிங்குமே இல்லாமல் நமக்கு வந்து டிஃபால்ட் ஸ்டைல் வச்சு மட்டுமே இந்த ஃபூட்டர் வந்து டிஸ்பிளே இருக்குது. இப்போ நம்ம அந்த ஃபூட்டருக்கும் ஒரு சில ஸ்டைல்ஸ் நம்ம ஆட் பண்ணி அதையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அந்த ஸ்டைல் ஆட் பண்ணால் ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு ஃபூட்டர் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். அந்த டேகே டேரெக்டாக கால் பண்ணிக்கிறேன். இதோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் #333 கிரே கலர். அடுத்து வந்து கலர் வந்து #FF ஒயிட் கலர். அடுத்து டெக்ஸ்ட் லைன் வந்து நமக்கு எப்படி இல்லைன்னா சென்டரில் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் இல்லைங்களா, சென்டர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பேடிங் 10 px அண்ட் 0. அடுத்து வந்து மார்ஜின் டாப் 20 px. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு நம்மளோட அவுட்புட் பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. கீழே நம்மளோட ஃபூட்டர் நம்ம மேலே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். மேலே நம்ம என்ன கிரியேட் பண்ணோம், ஒரு ஹெட் செக்ஷன் கிரியேட் பண்ணோம், ஒரு ஹெட்டரோட சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் வச்சு. அடுத்து நேவ் செக்ஷன் கிரியேட் பண்ணோம், ஒரு நேவோட சிமெண்டிக் எலமெண்ட் வச்சு. அடுத்து அபவுட் மீ, அடுத்து ஸ்கில்ஸ் ஆட் பண்ணோம், மை ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ணோம், அடுத்து காண்டாக்ட் ஆட் பண்ணோம். இப்போ வந்து இந்த காண்டாக்ட் ஃபார்மில் நம்ம என்ன பண்ணோம், ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணோம் இல்லைங்களா. இந்த ரெக்கார்ட் எதுக்கு அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் சென்ட் மெசேஜ் வந்து எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்காம கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து
ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு அப்படின்ற ஒரு மெசேஜ் பார்ப்போம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபீல்டு வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசர் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணி தான் நமக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத நம்மளோட வெப்பேஜ்லேயே நம்ம வந்து செக் பண்ணிடலாம். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ரெக்வயர்டு ஃபீல்டு. இப்போ வந்து நான் வந்து ஃபில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். யூ2 கோடர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ சென்ட் மெசேஜ் அமிச்சா இப்போ வந்து இமெயில் கேட்குது. இமெயிலும் ஃபில் பண்ணணும். கோடர் டாட் ஏதோ ஒன்று நம்ம ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் @ இருந்தால் தான் அது இமெயில் அட்ரஸ் அப்படின்ட்டு இதுலேயும் வந்து டிஃபைன் பண்ணுது. அதனால் யூடியூப் கோடர் @gmail.com நம்ம அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மெசேஜ் யூ கேன் ஆல்சோ கோட் அப்படின்னு கொடுத்து நம்ம சென்ட் மெசேஜ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நமக்கு வந்து பேஜும் ரெஃப்ரெஷ் ஆகிடும். இப்போ பாருங்கள் அந்த ஃபார்மில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. அதுக்காக தான் நம்ம ரெக்வயர்ட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணோம். நம்ம வந்து ஒரு செக்ஷனுக்கும் ஐடி ஆட் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா. இந்த ஐடி எதற்காக அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்மளோட நேவ்லிங்க் இருக்குது. இப்போ நான் வந்து காண்டாக்ட் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் காண்டாக்ட் கிளிக் பண்ணணும் என்னாச்சு என்னோட காண்டாக்ட் வந்து இங்கே ஹைலைட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் ஸ்கில்ஸுக்கு போகணும் அப்படின்னா என்னோட ஸ்கில்ஸ் தான் வந்து மேலே வந்து ஹைலைட் ஆகிருக்கு. அடுத்து எபோட் மீ வேணும்னா இந்த எபோட் மீ ஹைலைட் ஆகிருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் வேணும்னா என்னோட ப்ராஜெக்ட் வந்து இங்கே ஹைலைட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆங்கர் லிங்க் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கும் நேவிகேட் ஆகலாம். இல்லை நம்மளோட ஓன் பேஜ்லேயும் நம்ம வந்து ஒரு செக்ஷன் பர்டிகுலர் செக்ஷனுக்கு நம்ம ஜம்ப் பண்ணி போனோம்னாலும் நம்மளால போக முடியும். இப்போ நம்ம இங்கே ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம HTML ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இவ்வளோ ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட்டுக்கு. இது பெரிய ப்ராஜெக்டாக இருந்தால் நம்ம நிறைய லைன் ஆஃப் கோட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ CSS மட்டுமே நம்மளுக்கு நிறைய லைன் ஆஃப் கோட் வந்து ஆட் ஆகிடும். இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இங்கே இருக்கிற ஸ்டைல்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நான் புதுசாக ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். style.css அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலில் நான் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ சேவ் பண்ண அப்புறம் நம்ம HTML ஃபைல் போயிடலாம். HTML ஃபைலில் இப்போ நான் அந்த ஸ்டைல் டேகை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளுக்கு எப்பயும் போல் எந்த ஸ்டைலுமே இல்லாமல் தான் நம்மளோட பேஜ் வந்து இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து எப்படி அந்த ஸ்டைல் வந்து நம்ம HTML பேஜில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லிங்க் அப்படின்ற ஒரு டேகை யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் CSS நான் ஆட் பண்ணுறேன். இது டிஃபால்ட்டாகவே ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஃபைல் நேம் இன்க்ளூட் பண்ணியே வந்தது. இப்போ நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள். திரும்ப பக்காவாக நம்மளோட பேஜ் வந்து பழையபடி ஆகிடுச்சு. இதுக்கு பேர் தாங்க எக்ஸ்டர்னல் ஸ்டைலிங். எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட HTML லிங்க் பண்ணால் போதும். HTMLும் ஸ்டைலும் வந்து சூப்பராக லிங்க் ஆகிடும். அவ்வளோதாங்க. நம்ம சிம்பிளாக அண்ட் ஈஸியாகவும் ஒரு HTML அண்ட் பேசிக் CSS வச்சு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.